தத்துவம் இல்லாத தலைவர்கள் எப்பயும் ரசிகரை மட்டும்தான் உருவாக்குவாங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது புதிய விசை. நான் உங்கள் லெனின் பிரகாஷ். இன்றைய காணொளியில் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை நிலைப்பாட்டை பற்றி தான் பேச போகிறோம். நமக்கும் சர்வதேச அரசியல், இந்திய பொருளாதாரம், தத்துவம், இலக்கியம்லாம் பேசணும்னு ரொம்ப ஆசை உண்டு. யூடியூப் சேனல் புதிய விசையை போய் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஈரான் போரை பற்றி கவர் பண்ணி போட்டிருப்போம், இந்திய பொருளாதாரத்தை பற்றி பேசியிருப்போம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழக அரசியலை பற்றி கொஞ்சம் பேசணும் அப்படின்னு எனக்கு தோணுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் திரை கதாநாயகர்கள் கிட்டையும் போலி தேசியவாதிகள் கிட்டையும் ஒரு சிலந்தி வலையில சிக்கி இரையாகும் பூச்சி போல இன்னைக்கு மாட்டிட்டு சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறாங்க. அது அவங்களுக்கே தெரியல. அந்த அரசியலெல்லாம் இன்னைக்கு பேச வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இதை நம்ம ஜஸ்ட் லைக் தட் விட்டுட்டு சர்வதேச அரசியல் பேசுவதோ, இந்திய பொருளாதாரத்தை பத்தி பேசுவதோ ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு தான் நான் பாக்குறேன். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள்ட்ட இந்திய டுடே பத்திரிகையிலேருந்து கட்சியோட கொள்கை நிலைப்பாடுகள் சம்பந்தமா நேர்காணல் செய்யறாங்க. அதற்கு அவர் பதிலும் கொடுக்கிறாரு. அந்த பதில்களை நாம் எப்படி அரசியல் ரீதியா பாக்குறோங்கிறத பதிவு செய்யறது தான் இந்த காணொலியோட நோக்கம். கட்சியோட கொள்கைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிருபர் கேக்குறாங்க. ரைட் விங் யாரு, லெஃப்ட் விங் அப்படிங்கிறாரு. அதுக்கு அவர் அருமையா ஒரு பதில் சொல்லுவாரு. ரைட் விங்கும் கிடையாது, லெஃப்ட் விங்கும் கிடையாது, ஸ்ட்ரைட் விங் அப்படின்னு. ஐடியாலஜி என்னது சார்? திராவிடியன் ஐடியாலஜியா இல்ல ரைட் விங் ஐடியாலஜியா இல்ல லெஃப்ட் விங்கா? இல்ல ஸ்ட்ரைட் விங். லெஃப்ட் விங்னா இடதுசாரி அரசியல், பொதுவுடைமை அரசியல், முதலாளித்துவத்துக்கு எதிரான, ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான ஒரு அரசியல், மக்களை வர்க்க ரீதியாக திரட்டக்கூடிய அரசியல், சாதியத்திற்கு எதிரான அரசியல். இது ஒரு இடதுசாரி அரசியல். வலதுசாரி அரசியல்னா சாதி ரீதியாகவும் இன ரீதியாகவும் மக்களை பிரித்து வர்க்க ரீதியாக திரளாமல் பார்த்து கொள்ளும் அரசியல் தான் வலதுசாரி அரசியல். ஆனா நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்ன சொல்றாருன்னா, ரெண்டும் கிடையாது, ஸ்ட்ரைட் அப்படிங்கிறாரு. இதுதான் அவரோட கருத்தியல் நிலைப்பாடு, ஐடியாலஜி. நாம் தமிழர் கட்சியோட சமூக பார்வை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த காணொலியை பார்த்துட்டு வந்துருங்க. மருத்துவர் ராமதாஸுக்கு வேண்டுமானால் எங்கள் ஐயா ஈவேரா அவர்கள் பெரியாராக இருக்கலாம். ஆனால் தமிழ் தேசிய பிள்ளைகளுக்கு எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸ் தான் பெரியார். சட்டமன்றம் பாராளுமன்றத்திற்குள் செல்கிற வாய்ப்பை பெற்றுக் கொடுத்து இன்று வரை அதே நோக்கத்திற்காக போராடி கொண்டிருக்கிற அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எங்களுக்கெல்லாம் பெரியார். இதுதான் நாம் தமிழர் கட்சியோட சமூக பார்வை. ராமதாஸ் ஐயா அவர்களும் பெரியார், தோழர் தொல் திருமாவளவன் அவர்களும் பெரியார். சமூக நீதி களம் கண்ட தமிழ்நாட்டுல, சுயமரியாதை இயக்கம் கண்ட தமிழ்நாட்டுல தலித் அல்லாதோர் கூட்டணி அமைத்த தலைவரும், பெண்களை காதல் வலையில சிக்க வைக்கிறதுக்கு தான் தலித் இளைஞர்கள் கூலிங் கிளாஸ், டிஷர்ட்டு, ஜீன்ஸ் எல்லாம் போடுறாங்க அப்படி நாடக காதல் அப்படிங்கிற பேர்ல ஒரு ப்ரொபகண்டா செட் பண்ண தலைவர் பெரியார். பெரியார் பார்த்துட்டோம். இப்ப சின்ன பெரியார், பெரியாரோட மகன் இருப்பார்ல, சின்ன பெரியார் தானே, அவரு என்ன சொல்லியிருக்காரு, ஜாதி பத்தி அவரோட பார்வை எப்படி இருக்கு, அந்த வீடியோ பாருங்க. அதே நேரத்தில் ஜாதியிலே அழகான வழிமுறைகள் இருக்கிறது, பழக்க வழக்கங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டும், இதெல்லாம் நாம் பெருமையாக பார்க்க வேண்டும். சாதி அடிப்படையில மக்களை ஒடுக்குபவர்களும் பெரியார், அந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக ஒடுக்குமுறையால் பாதிக்கப்படும் மக்களுக்கு பக்கம் நின்று போராடும் தொல் திருமாவளவன் ஐயாவும் பெரியார். அவரும் பெரியார், இவரும் பெரியார். திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் அல்லாம பிசி, பாமக இருக்காங்க. அவங்க யார் கூடயாவது பேசுனீங்களா? ஏதாவது ஒரு ஒரு சாதி கட்சி, ஒரு மத கட்சியை சேர்த்துக்கிட்டு நிக்கிறது சரியா வராது. அதாவது என்ன கேக்குறாங்க அப்படின்னா, திராவிட கட்சிகள் தான் மோசங்கிறீங்க, பாமக, விடுதலை சிறுத்தைகள்லாம் இருக்கலாம், அவங்களெல்லாம் கூட்டணி வைக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. நல்ல கேள்விதான் கேட்கிறாரு. திருமாவளவனும் ஐயா ராமதாஸ் ரெண்டு பேரும் பெரியார் தானேங்க, உங்களுக்கு கூட்டணி வைக்கலாம் தானே. யார பெரியார்னு சொன்னாரோ அந்த பெரியாரே கடைசியில ஜாதி கட்சிக்காரங்க, அவங்களோட எப்படி கூட்டணி வைக்கிறது அப்படிங்கிறாரு. இதுதான் இவங்களோட அரசியல் நிலைப்பாடு. அங்கிட்டு இல்லாம இங்கிட்டு இல்லாம நடுவுல தொங்கிட்டு இருந்தா இப்படிதான் தத்துவமும் தொங்கல்ல இருக்கும். நாம் தமிழர் கட்சியோட பொருளாதார பார்வை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த காணொலியை பார்த்துட்டு வந்துருங்க. திராவிட மாடல்ஸ் ஃப்ரீ ஸ்கீம்,
சலுகை, போனஸ், மானியம் எல்லாம் என்ன சொல்றது, கரப்ஷன், கலெக்ஷன், கமிஷன், இதுதான். ஆமா, வேற என்ன இருக்கு? அதான் கரப்ஷன், போனஸ், மானியம் இதெல்லாம் தான் இங்க நடந்த சிக்கல்களுக்கு, மக்களுக்கோட பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணங்கிறாரு. முதல்ல போனஸ்னா என்ன? போனஸ் என்பது ஒருவனுக்கு குடுபடாத கூலி. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு 1972 சொல்லுது. குடுபடாத கூலியை தான் முதலாளி வந்து போனஸா கொடுக்குறான். மானியங்கிறது ஒரு நாட்டுல வந்து பல்வேறு துறைகள் இருக்கும். விவசாயம், நெசவு, இது மாதிரி பல்துறைகள் இருக்கும். அந்த துறைகள் வந்து நலிவுற்று கீழே விழுந்துடாம இருக்கிறதுக்காக அரசு வந்து மானியம் கொடுத்து அதை தூக்கி பிடிக்கும். இப்ப உதாரணத்துக்கு நெசவு தொழில் செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க நெசவாளி வந்து மிகப்பெரிய நெருக்கடியில் தான் இருப்பான், முதலாளி கிடையாது. அந்த நெசவு தொழில் செய்யறவன் கொடுக்குற கூலி இருக்குல்ல, சாப்பிடுவதற்கும் அடுத்த நாள் பணிபுரிவதற்கும் பிள்ளைகளுக்கு அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ற அளவுக்கு தான் இருக்கும். அப்ப அதுல வந்து அவனுக்கு வந்து என்ன செய்யலாம், அவனோட மின் தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணிடும் அரசாங்கம். அதுதான் மானியத்துல வந்து அந்த கரண்ட் அவனுக்கு வழங்குறது. வசதி இல்லாதவன் வந்து ஒரு விசைத்தறி வாங்குறதுக்கு அரசு வந்து மானியம் கொடுக்கும். 2 லட்ச ரூபா கடன் கொடுக்குதுன்னா நீ கட்டும் போது 1,50,000 ரூபா கட்டினா போதும், 50,000 ரூபா மானியம். இப்படி பண்ணுவது மூலமா தான் அந்த தொழில்களை பாதுகாக்க முடியும். அண்ணன் சொல்ற மாதிரி பண்ணை போட்டு, தக்காளி போட்டு, கரும்பு போட்டு, இப்படி காய்ச்சி அப்படிங்க எல்லாத்தையும் ஒரே நாள்ல மாத்திர முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் மாத்த முடியும். அதுக்கு இது மாதிரி அரசு வந்து ஒரு சில நடவடிக்கைகளை எடுக்கும். ஊழலும் ஒண்ணு, அண்ணனுக்கு சப்சிடி கொடுக்கறதும் போனஸ் கொடுக்கறதும் ஒண்ணு. இதெல்லாம் கொடுக்கறதுனால தான் அங்க சிக்கல்கள் ஏற்படுது அப்படின்னு அவர் சொல்ல வர்றாரு. இதான் அவங்களோட பொருளாதார பார்வை. அண்ணன் ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவாருங்கிறத அவரே சொல்லியிருக்காரு, பாருங்க. பிள்ளையை நான் படிக்க வச்சிருவேன், வைத்தியம் நான் பார்த்துருவேன், குடிக்க தண்ணி கொடுத்துருவேன், விவசாயம் நானே பார்க்குறேன், சோறு இல்லை, அரிசி இல்லை, பருப்பு இல்லை, காய்கறி விலை ஏறிடுச்சு, கடை இல்லை, பால் இருக்கு, முட்டை இருக்கு, எல்லாம் இருக்கு, நாடு சொர்க்கமா இருக்கு, நீ நிம்மதியா இரு, 10,000 சம்பளம் தரேன், செலவு பண்ண முடியாது. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் இருக்காரு, அவரை சீமானை வந்து அதிபருங்கிறாங்க, அண்ணங்கிறாங்க. எனக்கு ஒரு வருத்தம் உண்டு அவங்க மேலாம். அவர் அதிபர்லாம் கிடையாது, ஆக்சுவலா பண்ணையார். அவர் பண்ணையாரோட ஆட்டிடியூட் வந்து இதுல அப்படியே தெரியுது. பண்ணையார் என்ன பண்ணுவாங்க, உனக்கு நான் சோறு போட்டுறேன், துணிமணி எடுத்து கொடுத்துட்றேன், உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன், உன் வேலை என்ன, பண்ணையில வேலை செய்யணும், அவ்வளவுதான், உனக்கு எதுவுமே தேவையில்லை, அதிகபட்சம் ஒரு 5,000 ரூபா சம்பளம் கொடுப்பேன், பண்ணையில இருந்து வேலை செய்ய அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கு இருக்கிற அரசாங்கத்தை விமர்சனம் செய்யறேன்னு அண்ணன் வந்து நம்மள பழைய அந்த நிலப்பிரபுத்துவ சமூகத்துக்கு கூட்டிட்டு போறாரு. இதே உனக்கு வந்து நான் மானியம் கொடுக்குறேன், சப்சிடி கொடுக்குறேன், நீ தொழிலை டெவலப் பண்ணிக்கோ, அரசாங்க வேலை இல்லைனாலும் நீங்க தொழில் செஞ்சு முன்னேறி மேலே வரணும் அப்படின்னு ஒரு அரசாங்கம் கொடுக்குற நலத்திட்டங்கள் எங்க? உனக்கு நானே சோறு போட்டுருவேன், நானே கஞ்சி ஊத்திடுவேன், நானே துணிமணி எடுத்து கொடுத்துருவேன், எல்லாம் நானே செஞ்சிருவேன், நீ வேலை மட்டும் வந்து செய்ய அப்படிங்கிறது. அது எப்படி இருக்குது? அதுவும் 10,000 ரூபா சம்பளம். டாஸ்மாக் இதெல்லாம் வந்து கெடுத்துருச்சு மக்களை. அந்த எப்படி சொன்னாரு, சப்சிடி, போனஸ், கரப்ஷனு எல்லாம் ஒண்ணு அண்ணனுக்கு. அதே மாதிரி டாஸ்மாகும் மக்களை கெடுத்துருச்சு, உண்மைதான், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. டாஸ்மாகால மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, மிகப்பெரிய குடி நோயாளி ஆயிட்டு இருக்காங்க. அது மறுக்க முடியாத உண்மை, இது அண்ணன் ஒத்துக்கிறோம். அண்ணன் என்ன பண்ணுவாருன்னா அதுக்கு நீங்களே அதுக்கு அவரே பதிலும் சொல்லுவார், பாருங்க இந்த காணொலி. அப்புறம் பணம்பால், தென்னம்பால், எது இந்த பயிலுக்கு சொல்ற மாதிரி கல்லு தடை கிடையாது. ஒரே ஒரு தடை, அடை சாராய கடைக்கு, டாஸ்மார்க்கு. நம்ம கடை தடை நான் வராம பாரு, பணம்பால் அப்படி வந்தாம பாரு போத்தல்ல. ஆனா படிக்க போகும்போது குடிச்சா கட்டி வச்சு கழுத்து விட்டுருவேன். பதநீர் பாரு, கொஞ்சம் பின்னாடி வாங்க, கொஞ்சம் பின்னாடி வாங்க. இங்க பாருங்க, பதநீர் மதிப்பு 5,500 ரூபா. நீ எவ்வளவு குடிப்ப? கொஞ்சம் கொஞ்சம் பின்னாடி. 5,500 ரூபா. பாம் ஒயின் பனையிலிருந்து தயாரிச்சு 5,500 ரூபாய்க்கு விற்கிறான். இந்த சாராயத்துக்கு இந்த இதை குடிக்கலாம், இயற்கை தானே, திராட்சை ஒயினை நீங்க குடிக்கலாம். இப்பவாச்சும் அதிகார வர்க்கத்துல இருக்கிறவங்க சாராய கம்பெனி நடத்தி மக்களை கொண்டுட்டு இருக்கிறாங்க. அண்ணன் வந்துட்டா அண்ணனே கல்ல வந்து பாட்டில் போட்டு விற்க ஆரம்பிச்சிருவாரு. ஸ்கூலுக்கு போற டைம்ல மட்டும் நீ குடிக்கூடாது, வெளுத்து விட்டுருவாரு, மற்ற நேரத்துல குடிக்கலாம். கல்லு நல்ல உணவு தானே, ஆரோக்கியமான உணவு தானே. ஸ்கூலுக்கு போறப்ப குடிச்சா என்ன, ஸ்கூலுக்கு போறப்ப ஒரு பாட்டில் கையோடு எடுத்துட்டு போனா என்ன, அதுக்கே ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறாருன்னு தெரியல. கல்லு நல்ல பொருள் தானே, உணவு தானே, இயற்கை உணவு தானே, அதுக்கே அப்புறம் ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறீங்க. அப்ப அது போதை பொருளுங்கிறது உங்களுக்கே தெரியுது. மக்களோட சிந்தனையில அறிவுலையும் சிந்தனையிலும் பாதிப்பு ஏற்படுத்துதுங்கிறதுனாலதான் ஸ்கூலுங்க படிக்க போற நேரத்துல குடிக்கக்கூடாது அப்படிங்கிறீங்க. கல்லை வச்சே ஒயின் தயாரிச்சிருவாரு. ஒரு ஃபுல்லு வந்து 750 மில்லின்னு நினைக்கிறேன். ஒரு ஃபுல்லு வந்து 5,500 ரூபா. அண்ணன் ஃபேக்டரி போட்டு காய்ச்ச ஆரம்பிச்சாருன்னா அரசாங்கமே காய்ச்சிரும், அரசாங்கமே காய்ச்சி விற்கும். எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, மது பிரியர்களோட இடத்த வந்து பேசுறேன்.
சம்பளம் 10,000 ரூபா தான் கொடுப்பீங்க, ஒரு ஃபுல்லு 5,500 ரூபா, மீதி 5,000 எப்படி குடும்பம் நடத்துவான்? சூப்பர், அருமையான மது கொள்கை சொன்னேன். நாம் தமிழர் கட்சியோட ஐடியாலஜி என்ன அப்படிங்கிறத பத்தி ஒரு பதில் சொல்லியிருப்பாரு இந்தியா டுடேக்கு. லெஃப்ட் இல்ல ரைட் இல்ல ஸ்ட்ரைட்னு செட் ஆகுமா செட் ஆகாதாங்கிறதுக்கு அவரே பதில் சொல்லியிருப்பாரு. இங்க பார், ஒண்ணு சாலையில அந்த ஓரத்துல நில்லு, இல்ல இந்த ஓரத்துல நில்லு. நீ நடுவால நின்னா லாரி அடிச்சு செத்து போயிருவா. நான் நடுநிலை, இது நடுநிலை இல்லை, மிக கொடுநிலை. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங். இதுதான் நாம் தமிழர் கட்சியோட அரசியல் நிலைப்பாடு. காணொளி பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் விழிப்புணர்வு காணொளி தான். வாய்ப்பு இருக்கும் நண்பர்கள் பார்த்து பயனடைந்த பின் மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க. இது போன்று பல காணொளிகள் உங்களை வந்து சேரணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.